ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குடோனில் வந்து ஷீட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு யூபிவிசி பிவிசி ஷீட்டோட இது எப்படின்றது நான் சொல்கிறேன். இது வந்து நிறைய பேர் வந்து யூபிவிசினா ஃபுல் ஸ்டஃப்டாக இருக்கும், இந்த மாதிரி ஹேலோவாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க யூபிவிசினா இந்த ஜன்னலில் வருது பார்த்தீங்களா யூபிவிசி, அந்த மாதிரி யூபிவிசி நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த யூபிவிசி தான் வரும் அப்படின்ற மாதிரி. இதுவும் பிவிசி மாதிரியே தான் இருக்கும் ஷீட்டு. இதில் வந்து யூபிவிசின்னு போட்டிருக்கோம், அதில் வந்து பிவிசின்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர மற்றது எல்லாமே யூபிவிசி அந்த மாதிரி தான் இருக்கும். சாரி, பிவிசி ஷீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு, பிங்க்கு, இந்த கலர்ஸோட ஃபுல் ஷீட்டு, இது ஆரஞ்சு, இந்த கலர்ஸோட ஃபுல் ஷீட் இதெல்லாமே பிவிசி ஷீட்டு தான். இது வந்து யூபிவிசி கிடையாது. இந்த மாதிரி வர ஷீட் எல்லாமே வந்து பிவிசி ஷீட்டாக தான் வரும். யூபிவிசியில் இந்த வுட்டன் கலர் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து யூபிவிசியில் வரல. அது எல்லாமே வுட்டன் கலர்ஸ் மாதிரி தான் இருக்கும். பிவிசி ஷீட் வந்து எப்படி ஹேலோவாக வருதோ அதே மாதிரி தான் யூபிவிசி ஷீட்டும் ஹேலோவாக தான் வரும். அதே மாதிரி தான் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நார்மல் நம்ம பிளேஸ் கலர் இருக்கு இல்லையா, பிவிசி பிளேஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அதோட ஷீட் இது. இப்போ பிளாக் வந்திருக்கு புதுசாக, அந்த பிளாக்கோட ஷீட்டு. பிளாக் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ வந்திருக்கு பிளாக்கு. இது மோஸ்ட்லி திடீர்னு கட் பண்ணிவிடுவாங்க, சில நேரத்தில் திருப்பியும் மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்புவாங்க. இது வந்து ப்ளூ, எல்லோ, இதுதான் யூபிவிசி ஷீட். இப்படி தான், இதே ஹேலோவில் தான் இருக்கும். இது சைடில் பாருங்கள், சைடில் வந்து யூபிவிசின்னு போட்டிருக்கோம். இருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூபிவிசின்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஷீட்டு. பிவிசி ஷீட்டும் யூபிவிசி ஷீட்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பிவிசியில் ஹெவியும் யூபிவிசியும் பார்க்குறதுக்கு வந்து வெயிட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள், ஹேலோ இதே மாதிரி தான் ஹேலோ. பிவிசி எப்படி வருதோ அதே மாதிரி ஹேலோ ஷீட் தான் வரும். இன்னும் நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். யூபிவிசின்றதை அதை போட்டிருக்கு பாருங்கள், யூபிவிசின்னு போட்டிருக்கு இல்லையா, இதுதான் யூபிவிசி ஷீட். இது எப்படி பிவிசி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் யூபிவிசி பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் பிவிசி பண்ணுறீங்களா யூபிவிசி பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. எல்லாம் பிவிசி பண்ணுறவங்க எல்லாருமே யூபிவிசி பண்ணுவாங்க. அதே ஒர்க்கு, அதே பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வந்திருக்கு இந்த கலர். இது இப்போ ஒரு போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கலரு இது கோயம்புத்தூரில் இருந்தது, இப்போ இந்த கலர் இங்கே வந்திருக்கு. இது வந்து பிளேஸ் மெட்டீரியல், இதெல்லாம் நார்மல் மெட்டீரியல். இந்த கீழே இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நார்மல், நம்ம இப்போ ரேட் கம்மி 190, 220 அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் பாத்ரூம் டோர்ஸ்க்காக வருது, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம். இதுதான் இந்த புது கலர். இந்த கலர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஃப்ரேமில் போடுற வுட்டு, இது வந்து ஷீட்டில் போடுற வுட்டு. ஃப்ரேம் ஷீட் ரெண்டுலேயும் வுட்டு போட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணோம் இல்லையா, அந்த வுட்டு. இப்போ மெட்டீரியல் வந்து போகுது சைட்டுக்கு. இது மாதிரி மெட்டீரியல் ஏற்றிட்டு அங்கே போயிட்டு வந்து நம்ம வந்து ஒர்க் ஆரம்பிப்போம். இப்போ சைட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து இறங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒர்க் ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு வந்து எல்லோ ஒயிட் போட்டிருக்கோம். ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த புது கலர், அந்த கலரும் கிரேவும் டோர் போட்டுட்டு உள்ளே வந்து ஷெல்ஃபில் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்கோம். இன்னொரு பெட்ரூம் வந்து பிங்க் அண்ட் கிரேயில் வந்து பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூமில் பாருங்கள், இந்த ஸ்பேஸ் இருக்குது, இந்த ஸ்பேஸில் தான் கபோர்டு ஒர்க் பண்ணியிருந்தோம். இது வந்து கபோர்டு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த பெட்ரூம் கபோர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு கலர் கொடுத்துட்டு நடுவில் கிரே கொடுத்துருக்கோம். இது உள்ள ஷெல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் கொடுத்துட்டு மேலே வந்து ஆங்கர் ராடு கொடுத்துருக்கோம். இதில் வந்து சிங்கிள் டோர், இது வந்து டபுள் டோர். இது உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஷெல்ஃப் கொடுத்துட்டு ஒரு பார்ட்டிஷன் வந்து நம்ம வெயிட் தாங்கிறதுக்காக பார்ட்டிஷன் வந்து போட்டிருக்கோம். அது மேலே அப்படியே லாஃப்ட் மாதிரி காட்டிட்டோம். அது மோஸ்ட்லி 8 ஃபீட் இருந்தது,
இதை வந்து 6 ஃபீட் ஆக்கிட்டு மேலே 2 ஃபீட்டுக்கு வந்து லாஃப்ட் மாதிரி காட்டிட்டு இதில் வந்து டோர் போட்டு இதில் வந்து ஒரு மிரர் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் இங்கே தான் கபோர்டு வருது, மேலே வந்து லாஃப்டில் வந்து டோர்ஸ் வரும். இது பிங்க் அண்ட் கிரேயில் வந்து பண்ணியிருக்கோம். இது போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பிவிசிலே வந்து கபோர்டு பண்ணியிருக்கோம். இந்த பார்ட்டிஷன்லாம் போட்டு நம்ம கபோர்டு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் வரும், அதிகமாக வரும். ஏன்னா உள்ள இருக்கிற பார்ட்டிஷன், இதில் இருக்கிற ஷெல்ஃப் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். நீங்கள் கடப்புகள் போட்டுருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டோர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வரும். இதில் டபுள் டோர் கொடுத்துட்டு ஒரு சைடு வந்து ஆங்கர் ராடு கொடுத்துட்டு ஒரு சைடு வந்து நம்ம ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இதுக்கு எவ்வளோ ரேட் ஆகிருக்குன்னு நான் ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். இது நான் சொல்லலை, ஸ்க்ரீன்லேயே வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரேட் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கிச்சன் பார்க்கலாம். இதில் வந்து பாட்டம் கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் கொடுத்து உள்ளே வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இது நல்ல வெயிட் தாங்கும். நீங்கள் குக்கர் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நீங்கள் இதில் வைக்கலாம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்லரி பிளேன் பிளேட்டு எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 304 கிரேடு இது கிடையாது. நிறைய பேர் 304 கிரேடான்னு கேட்குறாங்க. இது 304 கிரேட் கிடையாது, 204 கிரேடு தான். 304 கிரேடு வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது நாங்கள் போட்டு கொடுப்போம். அது ரேட்டு கொஞ்சம் அதிகம், அது ஸ்லீக்கில் வரும் உங்களுக்கு. இது வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கேஸ் வைக்கிற இடம். இதில் வந்து லூவர் கொடுத்துருக்கோம். கீழே நம்ம வந்து ஃப்ரேம் கொடுக்க மாட்டோம், ஏன்னா கேஸ் வந்து உள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்காக. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிங்க்கு கீழே வந்து டோர் கொடுத்து அதில் வந்து லூவர் கொடுத்துருக்கோம். அது பக்கத்தில் வந்து ஒரு டோர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இது ரிமூவபிள், நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அரிசி டப்பா அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் அது வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது வந்து ஷெல்ஃபாகவும் யூஸ் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு வெயிட் நல்லா தாங்கும். இது ரிமூவபிள் பண்ணுறதுனால இது வந்து உங்களுக்கு வெயிட் தாங்காதுன்னு கிடையாது, நல்ல வெயிட் தாங்கும். இதுக்குள்ளே நம்ம டபுள் டோரில் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். மேலே வந்து நம்ம டாப் யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த டாப் யூனிட்டில் 3 டோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். டபுள் டோரில் வந்து ஷெல்ஃப் கொடுத்து இது வந்து கொஞ்சம் 3 ஃபீட் வரும். அதனால் கீழே வந்து ஒரு பார்ட்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். மேலே வந்து நல்ல வெயிட் வைக்கலாம் நீங்கள். அது பக்கத்தில் சிங்கிள் டோர் கொடுத்துருக்கோம். இதில் கிளாஸ் வந்து இச்சிங்ஸ் வந்து செக்குடு கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த இச்சிங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன இச்சிங்ஸ் வேணுமோ அது கேட்டிங்கன்னா கலர் மட்டும் போட மாட்டோம், அது ரேட் அதிகமாகும். அது வந்து நீங்கள் ரேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இச்சிங்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். செக்குடு வேறு ஏதாச்சும் நீங்கள் இச்சிங்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து சார்ஜஸ் வராது. இந்த ஃபுல் கிச்சனுக்கு வந்து எவ்வளோ ரேட் ஆயிருக்குன்னு நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து போடுறேன், அதை பார்த்துக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிவிசி மெட்டீரியல். யூபிவிசியில் வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வரல. இது வந்து ஃபுல்லாக வந்து பிவிசியில் தான் நம்ம பண்ணியிருக்கோம்.
இது வந்து ஸ்ட்ரக்சர் டைப்பில் இருக்கும். இதில் வந்து 8, 9 கலர் வந்து உங்களுக்கு வரும். இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு ரூம்க்கு ஒரு கலர் வேணும்னா கூட அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவி மெட்டீரியல், அதனால் 10 இயர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப் வரும். வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.